கூரன் படம் பார்த்துட்டு வந்தேன். நல்லா இருக்கு மூவி. எஸ்ஏசி சார் டைரக்ஷனு. நிறைய புதுமுகங்கள் நிறைய பேர் போட்டிருக்காங்க. இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்கே பெஸ்ட்டு தான். அந்த டாக் மேலே ஏற்றிட்டு போகிறப்ப அப்படியே எனக்குலாம் ஹார்ட் நின்று போச்சு. ஏன்னா ஐயோ ஒரு குட்டியை மேலே ஏற்றிட்டு போனாங்களேன்றது அது ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி ஆச்சு. அந்த டாகு மேலெல்லாம் ஏறி நிற்கும்ல, ரொம்ப நேரமாக அந்த இதை போட்டுட்டு நிற்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பெட்டால் அப்படிலாம் பண்ண முடியுமா? எப்படி இந்த படத்தை எடுத்தாங்க, எப்படி நடிக்க வச்சாங்க, இதெல்லாம் மணி அடிக்கிறது அதெல்லாம் வந்து இட் வாஸ் ரியலி ரொம்ப டஃப் டு இது எப்படி அதை நடிக்க வச்சாங்கன்றதே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஹேட்ஸ் ஆஃப் டு த ட்ரெயினர். டாகை ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டாகோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்குது. நிறையா ஒரு அழறது அப்படியே அதை காமிச்சு கொடுக்கறது எல்லாமே பண்ணுறச்சு இது இட்ஸ் நாட் அ ஈஸி திங். அண்டு வந்து இதை வந்து நல்லா இப்படி ஒரு படத்தில் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியுங்கிறது இது குழந்தைங்களுக்கும் பெட் லவர்ஸ்க்கும் நிச்சயமாக பிடிக்கும். மனுநீதி சோழன் மாதிரி இந்த இதுக்கு வந்து ஒரு நாயை வந்து நீ கேஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்குற போது சுமாட்டுக்கு எப்படி நீதி கிடைச்சதோ அவர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி இங்கே நீதி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் அந்த மாதிரி வந்திருக்கேன், அதை நினச்சின்னு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. நான் கூரன் பார்த்துட்டு வந்தேன். கூரன் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். அதாவது ஒரு நாய்க்கும் சட்ட ரீதியாக போகிறான்னா கண்டிப்பாக நீதி கிடைக்குன்றதை இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த படத்தை இப்படி படமாக எடுக்காமல் சும்மா ஒரு கருத்தாக சொல்லிக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக யாருமே ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே பூமர் கமெண்ட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. படமாக இயக்கி பெரிய சாதனையே படைச்சிருக்காரு. அவருக்கு பெரிய கிளாப்ஸ் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக எல்லோரும் வந்து படம் பாருங்கள். ஃபன்னியாக சொல்லணுன்னா இந்த படத்தை ஏதாவது செல்லப்பிராணி பார்க்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த செல்லப்பிராணியை வீட்டில் குழந்தையாக வளர்த்துட்டு இருக்காங்கன்னா இனிமேல் அந்த நாய்க்கும் அந்த ஓனருக்கும் சண்டை வந்துருச்சுன்னா எங்கள் ஓனர் என்னை திட்டுறாரு, சண்டை போடுறாரு, அவரோட எனக்கு விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு கோர்ட்டுக்கு வந்து நிற்கலாம் இல்லையா? அதுக்கும் எதுக்கும் ஏதாவது டாவ் கழட்டி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க. என் டாவ் என்னை கழட்டி விட்டுருச்சுன்னு சொல்லி கூட கோர்ட்டுக்கு வரலாம் கேஸு கேட்டு. இனிமேல் இந்த மாதிரி தர்மராஜ்கள் கொஞ்சம் ரெடியாக இருங்கப்பா. நிறைய நாய்கள் கோர்ட்டுக்கு வர தயாராக இருக்கும். நாய் பெண் நாயும் வரலாம், ஆண் நாயும் வரலாம். இதே மாதிரியே இப்போலாம் பெண்களுக்கு நடக்கிற மாதிரி கேங் ரேப்பு ஒரு நாய்க்கு நடந்து அந்த நாய் கூட நீதி கேட்டு கோர்ட்டுக்கு வரலாம். அதனால் தர்மராஜ் மாதிரி அட்வொகேட்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க. நாய்க்கு நீதி வாங்கி கொடுங்க. விஜய் அவர்கள் அப்பா நடிச்சிருக்காங்க, எப்படி நடிச்சிருக்காரு? அவர் படத்தில் சூப்பர். உண்மையிலேயே அவர் அவ்வளோ வயசாகி அவ்வளோ இந்த அளவுக்கு ஆக்டிவாக இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது பெரிய விஷயம். அவரால் இந்த படத்தில் ஒரு உயிரோட்டமே கிடச்சிருக்கு. அதாவது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கடைசி வரைக்கும் நாயினே சொல்லியிருக்க மாட்டார், தாயின்னு தான் சொல்லியிருப்பார். தனக்காக கூட அந்த கடவுள்கிட்ட போய் நின்றுக்க மாட்டார். ஆனால் அந்த கடவுள்கிட்ட போய் நான் ஒரு நாய்க்காக நிற்கிறேன்னு சொல்லியிருக்க மாட்டார், ஒரு தாய்க்காக நிற்கிறேன்னு சொல்லியிருப்பார். ஸோ நாயை வந்து இனிமேல் எல்லாருமே தாய் தகப்பனா தாம் பிள்ளையாக பாருங்கள். அதில் வேர்ட்ஸ். கூரன் படம் வேறு லெவல், பெட் லவர்ஸ்க்கான படம். ரொம்ப நல்லா படம் வந்திருக்கு. ஸோ எஸ்ஐசி சார் அவரோட நடிப்பை தெரிவிக்க விட்டுருக்காங்க சொல்லணும். மற்ற ஆக்டர்ஸும் அவங்களுக்கு கொடுத்த நடிப்பை நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. பெட்டில் வந்து வளர்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் இல்லை, யாருக்கு அந்த பெட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணுன்ற மாதிரி படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு ஜீவன் தான், அதுக்கும் சென்டிமெண்ட்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்கும். ஏன்னா அந்த நாய் வந்து மனசில் நினைக்கிறத குலைக்கிறத வந்து அவங்க ஹியூமன் ஸ்பீச்சில் அதை அப்படியே கொண்டு வந்து கம்ப்யூட்டரில் இது பண்ணி அதுலேருந்து அதுக்கப்புறம் கொண்டு வந்து அவங்க என்ன பேசுறதுங்கிறத கோர்ட்டில் வந்து ஒரு ப்ரூஃபாக கொண்டு வராங்க. ஸோ யதார்த்தமாக இருக்குது. ஸோ லாஜிக் வந்து இன்னொன்று அது போலீஸ் ட்ரெயின் ட்ராகுங்கிறது. ஸோ அதனால தான் அது வந்து இந்த அளவுக்கு அதால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் கொடுக்க முடியுதுன்னு சொல்லி கொண்டு வராங்க. ஒரு நாய்க்கு போட்டியாக அவர் வந்து அந்த ஒரு டாகுங்கிறதெல்லாம் நல்லா ட்ரெயின்டு டாகுங்கிறச்சே அது ரொம்ப துள்ளி தானே நடிக்கும், ஓடும், எல்லாம் படுறச்சே இவர் பின்னாடி ஓடுற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வயசுக்கு ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக நான் பண்ணியிருக்காரு. ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயந்தான். என்ன படத்தில் நாய் தான் நடிச்சிருக்கே, எப்படி இருக்கும் படம்? ஒருவேளை நாய்கள் ஜாக்கிரதை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமானா ஹீரோ இல்லை ஹீரோயினும் இல்லை அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், நம்ம உள்ளே தூங்க தான் போகிறோம்னு நினச்சேன். பட் படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. என்ன குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க தான் எல்லாரும் சொல்கிறது தாங்க. அவரு இது ஒரு வித்தியாச கோணத்தில் சொல்லியிருக்காரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க, வண்டி ஓட்டினா இந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் நடக்கும் அப்படின்றத வேற ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் எத்தனை கோணத்தில் சொன்னாலும் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம நாடு ஓடுறதே குடியால தான். சரியா?
எஸ்ஐசி சார் வந்து எப்படின்னா இதில் ஒரு அப்பாவாகவும் அம்மாவாகவும் அவரோட நடிப்பை வந்து ஒரு உணர்வுபூர்வமாக கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் லைக் விஜய் சார் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அவர் எப்படி சென்டிமெண்ட் ஃபீலிங்ஸில் ரொம்ப டெப்த்தாகி நடிப்பாரோ ஸோ அதே மாதிரி இவரும் நடிச்சிருக்காரு. ஸோ அப்பா கிட்டேருந்து தான் மகனுக்கு வந்திருக்கோன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரையும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அவர் எப்பவுமே மாஸ் தான். அது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடையும் தாண்டி சில ஜீவன்களுக்கும் கேடு தான், அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மதுனால தான் இவ்வளோ பிரச்சனை. நாட்டில் நிறைய சீர்கேடு இருக்குது, அதில் மது தான் மெயின்னு சொல்லியிருக்காங்க. அவர் எப்போதுமே ஒரு மெசேஜ் உள்ள படம் தான் சாரோட கதைகளில் இருக்கும். நான் சிகப்பு மனிதன் நான் அவ்வளோ இதாக இல்லைனாலும் நான் பார்த்துருக்கேன், அவரோட படங்களை வந்து போட்டு பார்த்துருக்கிறேன். அண்ட் விஜயகாந்த் சாரோட படத்துலலாம் பார்த்தாலுமே நிறைய லா சம்மந்தப்பட்டதாகவே எடுத்திருப்பாரு. ஒரு முடிவு அப்படி தான் வரும். ஸோ இதுலேயும் அதை வந்திருக்கு அந்த மாதிரி தான். ஆமாம், இதை வந்து எல்லாமே ஹியூமனுக்காகவே பண்ணுவார். இதில் ஒரு டாகுக்காக ஒரு மனுநீதி சோழன் வந்து எப்படி ஒரு மணி அடித்து பசுக்கு இது நீதிக்கு வழங்கி கொடுத்தாரோ அது மாதிரி இதை சார் அந்த ரோலை எடுத்து ஒரு கோர்ட்டுக்கு போய் வாதாடி அந்த நாய்க்கு ஒரு நல்ல நீதி வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ இட்ஸ் வாட்சபிள் மூவி. குழந்தைங்க, கிட்ஸு, பெரியவங்க, ஃபேமிலியோட எல்லாரும் பார்க்கலாம். அண்ட் என்னன்னா பெட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பொதுவானது இந்த உலகன்றதை லாஸ்ட்டாக எல்லா உயிருக்கும் பொதுவானதுன்றதை கொண்டு வந்திருக்காங்க. கோவமாக இருக்கோமா, நம்ம சந்தோஷமாக இருக்கோங்கிறதே எங்கள் வீட்டில் எல்லா டாகுக்குமே புரியும். ஸோ அது மாதிரி அதுக்கு ஃபீலிங் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு நடிக்கவும் தெரியும். நடிக்க தெரியாது சொல்கிறதெல்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டாகுக்கு நடிக்க தெரியும். மியூசிக் வந்து எனக்கு ஒரு சாங் ரொம்ப பிடிச்சிருந்து, காலங்கள் தோறும் ஒரு சாங் இருக்குது, அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்து. எமோஷனலாக நல்லா நடிச்சிருக்காரு சார். அவருக்கு இந்த ரோல் ஓகே, தட்ஸ் கிரேட் ஆக்டிங். நல்லா பண்ணியிருக்காரு சார். அழகாகவும் காமிச்சிருக்காங்க. அதாவது ஒரு யங்ஸ்டர் ரொம்ப அத்தனை 85 வயசு மாதிரி வி காண்ட் பண்ணவே முடியல. நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் டாக் தான், டாக் சார் எஸ்எஸ்சி சாரும் டாகும் தான்.